சாம் மொட்டை மாடியில் வெறிபிடித்தவள் போல் நின்றிருந்தபோது அந்த பேய்ச்சிறுமி மெதுவாக அவள் அருகே வந்தாள். குளிர்ச்சியான தன் பிஞ்சு கரங்களால் சாமியின் கையைப் பற்றி அம்மா என்று உருக்கமாக அழைத்தாள். அந்த ஒற்றைச் சொல் சாமியின் ஆன்மாவை உலுக்கியது. அடுத்த நொடி சாமியின் கண்கள் பழையபடி சாதாரணமாக மாறின. என் செல்லமே என்று கதறி அழுது கொண்டே அந்தச் சிறுமியை கட்டிக்கொண்டாள் சாம். அந்தச் சிறுமி சாமை ஒரு மாய உலகிற்கு அழைத்துச் சென்றாள். அது ஒரு அழகான பூந்தோட்டம். அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அங்குதான் அந்த அதிர்ச்சிகரமான கடந்த கால உண்மை சாமிற்கு திரையிடப்பட்டது. கடந்த ஜென்மத்தின் ரகசியம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சாம் குழந்தை பேர் இல்லாத ஏக்கத்தில் ஒரு சூனியக்காரியைச் சந்தித்தாள். அந்த சூனியக்காரி இருள் உலகின் அரசனான டெமனை டீமன், அப்போது பிரஜன்தான் அந்த அரக்கன், வரவழைத்து சாமுடன் இணையச் செய்தாள். சாம் கர்ப்பமானாள். ஆனால் அவள் வயிற்றில் வளர்வது மனிதக் கரு அல்ல, ஒரு அரக்கக் குழந்தை என்று தெரிந்த அவளது அன்றைய கணவன் அந்த குழந்தையை கொல்ல முயன்றான். தன் பிள்ளையைக் காக்க ஆத்திரமடைந்த சாம் தன் கணவனையே கொன்றுவிட்டாள். சாமிற்குப் பிறந்த அந்த பெண் குழந்தை ஒரு விசித்திர பிறவி. உடல் முழுவதும் சிவப்பு மற்றும் கருப்பு நிற தழும்புகள், கரும்நீல நிறக் கண்கள் என கோரமாக இருந்தது. இதைக் கண்ட கிராம மக்கள் அச்சமடைந்து அந்தச் சூனியக்காரியை மரத்தில் கட்டி வைத்து உயிரோடு எரித்தனர். அந்த சூனியக்காரிதான் இன்று லண்டன் மியூசியத்தில் இருக்கும் அந்த பெண்ணின் பாட்டி. மிருகத்தனமாக மாறிய மக்கள் சாமின் அந்த குழந்தையை தீயில் வீசிக் கொன்றனர். தன் குழந்தை கொல்லப்பட்ட கோபத்தில் அந்த அரக்கன் பிரஜன் சாமை ஒரு அடர்ந்த காட்டிற்கு தூக்கிச் சென்றான். அங்கு மந்திரங்கள் மூலம் மீண்டும் அவளை கர்ப்பமாக்கினான். மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு 6 வயது இருக்கும்போது ஒரு கார் விபத்தில் சாம் இறக்க, அங்கிருந்த சுற்றுலாப் பயணிகள் அந்த குழந்தையையும் அடித்துக் கொன்றனர். பொம்மைக்குள் புகுந்த வஞ்சினம் தன் குழந்தை 2வது முறையாக கொல்லப்பட்டதால் ஆவேசமடைந்த அந்த அரக்கன் தன் மகளின் ஆவியை அந்த பொம்மைக்குள் டால் புகுத்தினான். அந்த பொம்மையை வாங்குவும் பெண்களை பைத்தியமாக்கி அவர்கள் கையாலேயே அவர்கள் கணவனையும் குழந்தையையும் கொல்ல வைப்பதே அந்த அரக்கனின் சபதமானது. தற்போதைய சூழல். பூந்தோட்டத்தின் அதிர்ச்சி. அந்த பூந்தோட்டத்தில் இருந்த அந்தச் சிறுமி சாமியின் மகள் சாமியின் வயிற்றின் மேல் மெதுவாக கை வைத்தாள். அந்த ஸ்பரிசத்தில் சாம்தான் கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்தாள். ஆனால் அதே சமயம் அவளுக்கு தன் மூச்சு நின்று போவது போல் இருந்தது. ஆக்சிஜன் தட்டுப்பாடாகி அவள் அங்கேயே நிலை தடுமாறி விழுந்தாள். அதே சமயம் லண்டனில் பிரஜன் ஒரு சாதாரண மனிதனாக இல்லை. அந்த மர்ம கும்பல் அவனுக்கு கருப்புச் சாயம் பூசி நெற்றியில் திலகமிட்டு அவனை ஒரு சாத்தானின் தலைவனாக டீமன் லீடர் மாற்றிக் கொண்டிருந்தனர். அந்த மியூசியம் உரிமையாளரிடம் பேசிய பெண்மணி பிரஜனை வரவேற்று அவன் கையை முத்தமிட்டாள். பிரஜன் இப்போது ஒரு முழுமையான சாத்தானின் அம்சமாக மாறிக்கொண்டிருந்தான். மறுபக்கம் அந்த பழைய கிழவி வானத்தை பார்த்து பயத்தில் அலறினாள். திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட ஒரு கோரமான உருவம் அங்கே கொலையெறிந்து கொண்டிருந்தது. இப்போது சாம் மீண்டும் கர்ப்பமாக இருக்கும் நிலையில் அந்த அரக்கன் மீண்டும் பிறக்கத் துடிக்கிறான். பிரஜன் இப்போது அந்த அரக்க கூட்டத்தின் தலைவனாக மாறிவிட்டான். சாம் தன் வயிற்றிலிருக்கும் குழந்தையை காப்பாற்றுவாளா? அல்லது பிரஜன் அந்த அரக்கனாக மாறி சாமை அழிப்பானா?